என்ன வீட்டில் யாரையுமே காணோம். ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லையோ? வீடு திறந்து தானே கிடந்துச்சு. யாரும் இல்லாமல் இருக்க மாட்டாங்களே. எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்களா? இருக்கும் இருக்கும், நம்மளெல்லாம் மறந்துருப்பாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. நான் வந்துட்டல்ல, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவேன். இந்த ஆண்டி கூட என்னை மறந்துட்டாங்களே. இருக்கும், நான் தான் மாறிட்டேன்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால கூட என்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் இன்னும் அப்படியே தான் இருக்கோம்னு ஆண்டிக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சா இந்த என்னைய இங்கேயே தங்க வச்சிருவாங்க. அதுக்கு தானே வழி பண்ணி நான் வந்திருக்கேன். யாரு? ஓ, மித்ரா நீயா? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் சும்மா போனேன். அதான் ஆண்டி ஞாபகம் வந்துச்சு, பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஏன் நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? அச்சச்சோ, அப்படிலாம் இல்லை மித்ரா. நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். உன் தம்பியவே போலீஸில் பிடிச்சி கொடுத்தீல்ல, அப்போவே தெரிஞ்சிருச்சு நீ எந்த அளவுக்கு மாறிட்டேன்னு. நீ வரக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆமாம்ல, நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, அதை நான் மறந்தே போயிட்டேனே. அப்போ இவங்க இருக்கிறதுக்கு அப்சஷன் சொல்லவே மாட்டா. இதை நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமே. அதுவும் கரெக்டு தான். இவள்கிட்ட அதையே வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதான். என்ன சாதனை பண்ணுறது? தம்பியாக இருந்தாலும் தப்பு பண்ணால் மாட்டி கொடுக்க வேண்டியதானே. ஸ்வேதா பாவம் இல்லையா? சரி, இந்த பக்கமாக போனேன். ஆண்டியை பார்த்து ரொம்ப நாளாச்சா, பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அத்தை உள்ள கிச்சனில் தான் இருப்பாங்க, போய் வேணா பாரு. என்னது, ஆண்டி கிச்சனில் இருக்காங்களா? நீ நல்ல வயிறுலாம் கொஞ்சம் தெரியுது போல. ஆமா, 5 மாசம் ஆயிடுச்சுல, தெரியாதா? 5 மாசத்துக்கு கொஞ்சம் கூடவே தான் ஆயிடுச்சு. நாள் போகிறதே தெரியல. சரி, நான் ஆண்டியை போய் பார்க்குறேன். ஆமாம், ஏன் நீ இப்போ சாப்பாடெலாம் செய்கிறது இல்லையா? ஓ, ரெஸ்ட்டில் இருக்கீங்களா? ஆண்டி எப்படி சமைக்கிறதுக்கெலாம் ஒத்துக்கிட்டாங்க? நான் சொல்லலை, அவங்களா தான் செய்கிறாங்க. நீ போய் பாரு போ. என்ன எப்படி சொல்கிறா? ஒருவேளை ஆண்டி மாறிட்டாங்களா? எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டாங்க, நம்மளும் மாறிட்டாங்களோ? அது நமக்கு ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. அப்படிலாம் மாறக்கூடாதே. கண்டிப்பாக மாறிட்டாங்க. இல்லைன்னா அவங்க இவ்வளோ ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு கிச்சனில் போய் வேலை செய்கிற ஆளே கிடையாது. என்னமோ நடந்திருக்கு. நான் வந்துட்டல்ல, நான் மாற்றி காட்டுறேன். ஆண்டி வா. மித்ரா, என்ன ஆளையே காணோம்? என்னையெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆண்டி அதெல்லாம் இருக்கட்டும். என்னது இப்படி களைப்பாக இருக்கீங்க? நீங்கள் ஏன் கிச்சனில் வந்து வேலை பார்க்குறீங்க? என்னாச்சு? இப்போ தான் சாதனா பார்த்துட்டு வந்தேன். அவள் நல்லா ஜம்முன்னு இருக்கா. நீங்கள் என்னடானா இப்படி கிறங்கி போய்? என்ன ஆண்டி இதெல்லாம்? ஒருவேளை மாறிட்டீங்களா? என்ன ஆண்டி இப்படி மாறிட்டீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியுது, ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியலாமா. நீங்கள் எதுக்கு ஆண்டி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. எங்கேம்மா, பார்க்கலன்னா அவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. நீ தான் இப்போ மாறிட்டியாமே. ஸ்வேதாவெல்லாம் நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆண்டி, ஸ்வேதாவை எதுக்கு காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டீங்க? எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். என்ன மித்ரா சொல்கிற? அப்போ நீ இன்னும்? ஆமாங்கண்டி, நான் அதே மித்ரா தான். அதே மாதிரி தான் வந்திருக்கேன். கூட கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிட்டேன். வேறு வாழ்க்கை கிடைக்க போதுன்னு அந்த மாதிரி மாறினேன். அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இருந்தா அது ரொம்ப தப்பு இல்லை. அதனால தான் எல்லாரையும் பழி வாங்கலான்னு வந்தேன். சரி, ஆண்டி நம்மளை மறந்துட்டாங்களோ, ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தா நீங்களே ரொம்ப பரிதாபமாக இருக்கீங்க. உங்களையும் யாராச்சும் காப்பாற்றணும் போலையே. என்னம்மா பண்ணுறது? எல்லாம் என் தலையெழுத்துன்னு போக வேண்டியதான். நீங்கள் ஏன் அவளுக்கு பயந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோ பெரிய ஆளா? அவளுக்கெல்லாம் பயப்படலாமா. இங்கே ஒரு கிளவி வந்திருக்கு. அந்த கிளவி தொல்லை தாங்க முடியாது. ஏதாச்சும் பண்ணணும், அவ்வளோதான். ஓ, அந்த கிளவியா? உங்கள் மாமியா கிளவியா? வந்துட்டாங்களா? ஆமாம்மா, அங்கே ஊரிலே கிடக்கட்டுன்னு போட்டு வச்சேன். பார்த்தா நான் குழந்த பிறந்து வளர்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிட்டுதேன். போனாலும் போவேன், இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லி வந்து உட்காந்துக்குச்சு. உட்காந்தது இல்லாமல் நீ இன்னும் வேலை செய்யணும், நீ இன்னும் எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டாக போட்டு தருமா. நேரத்துக்கு நேரம் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. என்னை என்ன மனுஷன் நினச்சிச்சா மாடுன்னு நினச்சிச்சா? மித்ரா, அந்த கிழவிக்கெல்லாம் நீ இன்னே சரியான ஆள். ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போறியாமா? அந்த கிழவி என்னை ஏதாவது சொல்லல, நீ ஏதாச்சும் நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசினேன்னு வச்சுக்க, கொஞ்சம் அடங்கிடும். ஆகா, நமக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்குமே.
இதை பயன்படுத்திக்கலாமோ? எதை பார்க்கலாம். அந்த கிழவி என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆண்டி சொல்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டோம்னா வாய் அடங்கி போய் கிடந்துரும். நமக்கு என்னன்னு தெரில, எல்லாமே நல்லதாகவே நடக்குது. இருந்துருவேன் ஆண்டி. இருந்தாலும் கார்த்திக் ஏதாச்சும் சொல்லுவார். சாதனா கூட நல்லா தான் பேசினான். இருந்தாலும் கார்த்திக் அப்படி இல்லைல்ல, அதனால தான் இருக்க எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. அதெல்லாம் யாரும் உன்னை சொல்ல மாட்டாங்க. நீ ஸ்வேதாவை காப்பாற்றிருக்கில்ல, அதனால் உன்னை தங்குறதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வாரம் இருந்து என்னை மட்டும் காப்பாற்றி விட்டுரு. சரிங்க ஆண்டி, எல்லாம் உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான். உங்களுக்காக மட்டும் ஒரு வாரம் இருக்கேன். அதுக்கு மேலாம் என்னால் இருக்க முடியாது. சரிம்மா, ஒரு வாரம் இருக்குன்னு சொன்னியல்ல, அதுவே எனக்கு போதும். ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. நல்ல வேளை நீ இருக்க மாட்டியோ என்னமோன்னு நினச்சேன். நல்ல வேளை இருக்குன்னு சொல்லிட்டேன், அதுவே எனக்கு போதும். சரி சரி நில்லு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த அடுப்புலேயே நிற்கிறது வேக்காடா வேகுதுமா. அந்த வெயிலுக்கு அதுக்கும் ஒரு நாளைக்கு 7 தடவை குளிக்க வேண்டியதாக இருக்குது. இரு நான் குளிச்சுட்டு வந்து உனக்கு சாப்பாடு பரிமாறி சாப்பிடலாம். என்னன்னு தெரியலையே, நீ காலையில் யார் முகத்தில் முழிச்சோம்? எல்லாம் நல்லதாகவே நடக்குது. வரும்போது சாதனை பார்த்தா அவள் ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா அவளும் ஒன்றும் சொல்லலை. ஆண்டி பாரு, அவங்களாம் ஒரு வாரம் தங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்குது. இதே மாதிரி அவங்க 2 பேரும் பிரித்து விட்டுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு யார் யார் கெட்டது பண்ணாங்களோ அவங்கள பூரா பழி வாங்காமல் நான் ஓயவே மாட்டேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாரையும் ஒரு வழி பண்ணணும். கூட கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த கிழவி எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியலையே. பார்த்துக்கலாம். நம்மளை விட பெரிய டேஞ்சரான ஆளாது இருக்க வாய்ப்பே இருக்காது. நம்மளே பெரிய விஷக்கிருமி, நம்மளை விட பெரிய விஷக்கிருமியாக இருக்க போது 2 மண்டையில் தட்டுனா அடங்கி போயிடும். அதுவும் அந்த காலத்தால் ஒரு தட்டுக்கெலாம் அது தாங்கவே தாங்காது. இந்த மித்ராவை பற்றி இன்னும் ஒரு நாள்லேயே புரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர், என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாளா? ஆமாம்மா, கண்ணு முடிச்சுட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் தான் கொஞ்சம் போயிருக்கு. எப்படி என்னன்னு அவங்கள்ட்ட பேசினாதான் தெரியும். போய் நீங்க பாருங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஞாபகம்னா எல்லாம் ஞாபகம் போயிடுச்சா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. சிலது ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகம் இருக்காது. ஒருவேளை சின்ன வயசுல உள்ளது ஞாபகம் இருக்கலாம், இப்ப ரீசெண்டா உள்ளது மறந்து போயிடலாம். இல்லைன்னா சின்ன வயசுல உள்ளது மறந்து இப்ப உள்ளது கூட ஞாபகம் இருக்கலாம். அது எப்படின்னு அவங்கள்ட்ட பேசி பார்த்தாதான் தெரியும். நீங்க முதல்ல போய் அவங்கள்ட்ட பேசுங்க. பேசினாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எது எது ஞாபகம் இருக்கு, எது எது ஞாபகம் இல்லைன்னு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அதை குணப்படுத்தவே முடியாதா? ஆமா, முடியாது. அதெல்லாம் நல்லா முடியும். என்ன, கொஞ்சம் டைம் எடுக்கும். டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டா எல்லாம் சரியா வந்துடும். அப்புறம் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி எதையும் இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா தலையில் அடிபட்டுருக்குல்ல, தலை ரொம்ப வலிக்கும். அப்புறம் மறுபடியும் ஹோமா ஸ்டேஜ் கூட போயிடலாம். அதனால அவங்களுக்கு எப்போதைக்கு உண்மை தெரியுதோ அப்பவே தெரிஞ்சுட்டு போட்டோம். ஞாபகம் இல்லாததை அப்படியே விட்டுருங்க. சரிங்க டாக்டர், இப்போ போய் நாங்கள் பார்க்கவா? சரி, போய் பாருங்க. ஆனா ரொம்ப நேரம் பேச வேணாம், அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீங்க வெளியில வந்துருங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். மாமா, என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாள்ல மீரா, மறந்துருக்க மாட்டாள்ல மாமா. அவன் மட்டும் என்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன மாமா பண்றது? டேய், சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு மண்ணா பழகுன கூடா, உன்னை எப்படி அவன் மறப்பா? அதெல்லாம் மறந்துருக்க மாட்டா. ஒன்னா மண்ணாதான் பழகுனான். ஆனா லவ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு 10 வருஷம் 7-8 வருஷம் இருக்கும்ல, அதெல்லாம் மறந்துட்டானா? என் லவ், என்னோட மீரா கல்யாணம் பண்றது எல்லாம் போயிருமே மாமா. எதையும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் அவ மறந்துருக்க மாட்டா. போய் பேசி பார்த்தா தானே டாக்டர் தெரியும்னு சொன்னாங்க. நம்மளாம் எதுவும் பேசக்கூடாதுல்ல. வாங்க போய் மீரா பார்த்துட்டு வரலாம். மீரா செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடி? அம்மா, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. எனக்கு என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சுன்னே எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீரா, சும்மா பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்ட, அடிபட்டுருச்சு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. வலி எல்லாம் டாக்டர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, எல்லாம் சரியா போயிடும். இல்லைப்பா, ரொம்ப பெயினாக இருக்குப்பா. அதனால தான். நம்ம எப்பப்பா வீட்டுக்கு போகலாம்? போயிடலாமா, நாளைக்கே டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போய் சொல்லிட்டாங்க. நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் அம்மா, உன் பக்கத்தில் நிற்கிறது யாரு? எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு யாருன்னு தெரியல. எங்கேயோ பார்த்த ஞாபகம், முகச்சாடை என்னமோ சின்ன வயசில் பழகுன மாதிரியே இருக்குது. யாரும்மா அது உன் பக்கத்தில் நிற்கிறது? மீரா, என்ன மீரா சொல்ற? என்னைய ஞாபகம் இல்லையா உனக்கு? என்னம்மா சொல்ற? உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையேம்மா. ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. வாய்ஸ் கூட நல்ல பழகுன வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாருன்னு தான் தெரியல.
மீரா அசோக்கு தம்பிமா, 2 பேரும் ஒன்னா தானே விளையாடுவீங்க? ஓ, அசோக் மாமாவா? சரி சரி, சின்ன வயசுல பார்த்தது இல்லப்பா. இப்போ எங்கே இருக்காங்க? எங்கே வேலை பார்க்குறாங்க? கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? என்னைய பார்க்கறதுக்காக வந்தாங்களா? அத்தை, என்னத்த மீராக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சின்ன வயசுல பழகுனது கூட ஞாபகம் இருக்கு, என்னையெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப லவ் பண்ணது எதுவுமே ஞாபகம் இல்லை போலயே. இப்ப என்னத்த பண்றது? அதான்பா எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ உள்ளது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், எடுத்து சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல வேணாம். அவளுக்கு தலைவலி வந்தா கொஞ்சம் இதாகிரும்ல, எல்லாம் க்யூர் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிக்கலாம்ப்பா. கொஞ்சம் நாள் ஆகட்டும், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. அப்படிலாம் இல்லத்த, வருத்தம் இருக்குதான். இருந்தாலும் நான் அவகிட்டலாம் சொல்ல மாட்டேன். அவள் இந்த அளவுக்கு குணமாய் வந்ததே பெரிய விஷயம். மறுபடியும் நான் அந்த மாதிரி ஆக விட மாட்டேன். அவள் மெதுவாக க்யூர் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேத்த. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை யாரும் தெரிலன்னு சொல்கிறாளா, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை நெருக்கமாக என் கூட வாழணும்னு சொன்னவன் இப்போ யாருன்னே தெரிலன்னு சொல்கிறா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குத்த. நான் வேணா வெளியில் போயிட்டுமா, நீங்கள் பேசிட்டு வரீங்களா? இல்லை மீரா, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை. பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சொந்தத்திலே பொண்ணு இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. தம்பி எங்கே இல்லை, இங்கே தான் இருந்துச்சு. நீ பார்க்கல, இங்கே வர்றதில்ல வீட்டுக்கு ரொம்ப, அதனால தான். அப்படியா? சரிம்மா. முன்னெல்லாம் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அப்புறம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்க்கல இல்லை, அதான் எனக்கு தெரியலை அடையாளம். அதான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, சட்டுன்னு தெரியலை. அதனால தான். சாரி அசோக் மாமா. பரவாயில்ல மீரா, இப்போ உடம்பெல்லாம் ஓகே தானே? ஓகே தான். என்ன தலை தான் வலிச்சிட்டே இருக்கு. எப்படா வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. இந்த ரூம்லேயே இருக்குது ஒரு மாதிரியா இருக்கு. இல்லை டாக்டர்கிட்ட கேட்டாச்சு, நாளைக்கு கூட்டி போடலாம் சொல்லிட்டாங்க. நாளைக்கு போயிடலாம். ஆ சரி. அம்மா கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி தரியா? இந்த வரண்டி இருடி. சரிங்க அத்தை, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வெளியில் போயிருக்கேன், ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. சரிப்பா, எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவளுக்கு எல்லாம் சரியாயிடும். சரிங்க அத்தை, அப்படிலாம் ஒன்றும் நான் குழப்பிக்க மாட்டேன். நான் தெளிவாக தான் இருக்கேன். அவள் மாறி வந்துடுவா. இவ்வளோ தூரம் வந்தவளுக்கு இனிமேல் என்கிட்ட வர தெரியாதா? அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவா. நான் வரேன். யாரடி இது நடு வீட்டுக்குள்ள, அதுவும் பேண்ட் சட்டை போட்டு ஆம்பளை மாதிரி நிற்கிறது? ஓய் கிளவி, யாரை பார்த்து என்ன சொல்கிற? நீ முதல்ல யாரு? இது என் வீடு. அடியே, யாரை பார்த்துடி கிளவிங்கிற? என்னை பார்த்தா கிளவிங்கிற? என் வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு என்னையவே கிளவின்னு சொல்லிட்டு இதை ஓ வீடு வேற சொல்றியா? யாரடி நீ? விளக்கு மாத்துக்கட்டை எடுத்துன்னு வச்சுக்கவே. கிளவி சரியான ஆளாக தான் இருக்கும் போல, நமக்கு ஏற்ற ஆளு தான். என்னடி என் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு என்னையே அதிகாரம் மட்டும் பேசிக்கிட்டு ஓ வீடுன்னு வேற சொல்றியா? யாரடி நீ முதல்ல? வீடு திறந்திருந்தா அப்படியே உள்ள வந்துடுறதோ? உள்ள வந்தது இல்லாம ஓ வீடுன்னு சொந்தம் கொண்டாடுறியா? இது எங்கள் ஆண்டியோட வீடு, சரியா? இந்த வீட்டுக்கு மருமகளை வர வேண்டியதே நான் தான். இந்த சாதனான்னு ஒருத்தி இருக்காளே, அவள் எக்கு தப்பா வந்துட்டா. அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னு வச்சுக்கையேன், நானா இந்த வீட்டுக்கு மருமகளை வந்திருந்தேன், உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டேன். வாசல்ல வச்சு அப்படியே அனுப்பிச்சி விட்ருப்பேன். ஏ கிளவி, இப்போ எதுக்கு நீ அடிச்ச? மறுபடியும் கிளவின்ன இன்னொரு கண்ணமும் பழுத்து போயிரும் பார்த்துக்க. யார் வீட்டில் வந்துக்கிட்டு யாரை ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேத்தியவே என்கிட்டே சொல்லுவியா? நீ தான் அந்த மித்ராவோ? காலெல்லாம் உடச்சி பிடியும் பார்த்துக்க, உடச்சி. ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு போயிரு. என்னையே அதிகாரம் பண்ணுற வேலை வச்சுக்கிறியா? யார் என்கிட்ட இப்படிலாம் குரலை வசதி பேச மாட்டாங்க. என்கிட்டயே அப்படி பேசுறியா நீ? பல்லு கலண்டு போயிடும். பொடி முதல்ல வந்துட்டான். பேண்ட்டையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு மண்டையில் ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு முகரையை பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பேசுனா இந்த கிளவி இப்போவே வெளியில் அனுப்பிச்சிடும். கொஞ்சம் பம்மி தான் நடக்கணும். என்ன பாட்டி இப்படி கோச்சிக்கிறீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எதிரி விளையாட்டுக்கு? உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீ சரியான விச கிருமி தானே. நீனா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, உண்மையை தான் சொன்னேன். போ, உனக்கெல்லாம் என் வீட்டில் இடம் இல்லை. வந்துட்டப்பதே ஆண்டியை பார்க்குறது. பொடி முதல்ல. மறுபடியும் வந்துட்டியோ டேரா போடுறதுக்கு? உன்னை பற்றி எதுவும் தெரியாது நினச்சியா? உன்னை பற்றி A to Z எல்லாமே எனக்கு தெரியும். எங்க பாட்டி, ஒரு வாரம் ஆண்டி தான் இருந்துட்டு போக சொன்னாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். ஆண்டியை சமைக்க சொன்னீங்களாம்ல, நானும் கூட மாட ஒத்தாசை பண்ணுறதுக்கு தான். ஓ, சமைக்கிற வேலைக்கு வந்தியாக்கும். வந்தா அந்த வேலையை மட்டும் பாரு. சும்மா இங்கே குடும்ப விஷயத்துலலாம் மூக்க நுழைச்சு இந்த கிளடின்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது. வந்தியா, வேலையை பார்த்தியா, சம்பளத்தை வாங்கினியான்னு போய்கிட்டே இருக்கணும். என்கிட்டலாம் வச்சுக்க கூடாது. என்னை பற்றி உனக்கு தெரியல. எங்கள் ஊரில் வந்து கேட்டுப்பாரு, என்னை பற்றி சொல்லுவாங்க. ஆம்பளை கூட நடுங்கிக்கிட்டு போவேன். போய் உங்கள் ஆண்டி
சாப்பாடு செஞ்சுட்டாங்களா பார்த்து எடுத்துட்டு வா, எனக்கு பசிக்குது. இந்த கிழவி சரியான கிழவியாக தான் இருக்கும் போல். அதான் ஆண்டி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்னால் இதை ஒன்றும் பண்ண முடியலையே, பாவந்தேன் ஆண்டி. அதான் அடங்கி போய் வேலையெல்லாம் பார்க்குறாங்க போல். இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்ணுனாதான் நம்ம வீட்டில் ஏதாச்சும் பண்ண முடியும். இந்த கிழவி இருக்க வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போலயே. இந்த கிழவிக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும். இந்த கிழவி இல்லைன்னா நம்ம பக்கம் இழுக்கணும். அது லாய்க்கப்படாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டினாதான் தேவலை. நீவே ஈஸியாக அடிக்கிறியே. இப்போ பார்த்தா மித்ரானா எல்லாருக்கும் அவ்வளோ இறக்காரமாக போயிடுச்சு. அன்னைக்கு என்னடானா அந்த பூச்சி அடிக்கிறா, முன்னாடி இந்த சாதனை அடித்தா, இப்போ இந்த கிழவி அடிக்குது. எல்லாருக்கும் அவ்வளோ இலக்காரமாக போயிட்டேன். நான் மறுபடியும் பழைய மித்ராவை ஆகணும். அப்போ தான் எல்லாரும் அடங்குவாங்க. இல்லாட்டினா எல்லார்ட்டையும் இப்படியே அடி வாங்கிட்டே போக வேண்டியதான். பார்ப்பீங்க, என்னைய பார்ப்பீங்க. ஆரம்பிக்கிறேன்.